நேர்களுக்கு வணக்கம். இலக்க நிகழ்ச்சியிலே மீண்டும் நாம் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். குறிப்பாக சனிக்கிழமை என்றாலே இலக்க நிகழ்ச்சி உங்களோடு அரசியல் சமூக பிரச்சனைகள் தொடர்பான பல்வேறு விடயங்களை பேசுவோம். இன்றும் இலக்க நிகழ்ச்சி அவ்வாறு உங்களோடு பேசுவதற்கு தயாராக இருக்கிறது. இன்றைய நாளிலும் நாட்டில் தற்போது இருக்கக்கூடிய பல விடயங்கள் தொடர்பில் பேசுவதற்கு நாம் எத்தனைக்கின்றோம். அதனோடு சேர்ந்ததாக ஒரு அனர்த்தத்திற்கு பிற்பரான காலப்பகுதியிலே மிக முக்கியமாக மலையக பகுதியிலே அதிகமாக பல்வேறு விடயங்கள் இடம்பெற்று வருகின்றன. பாதிக்கப்பட்டவர்கள் மண்சரிவு ஏற்பட்டதன் காரணமாக பலர் வெளியேற்றப்படுகிறார்கள். பல கிராமங்களிலிருந்து பல தோட்டங்களிலிருந்து பலர் இப்போது வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான பல கோரிக்கைகள் அவர்களிடமிருந்து முன்வைக்கப்படுகிறது. எனவே இவ்வாறான ஒரு பின்னணியில் இது தொடர்பில் நாங்கள் விரிவாக பேசுவதற்கு இன்றைய இலக்க நிகழ்ச்சி தயாராக இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் அழைத்து வந்திருப்பது பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்களே. பிரதியமைச்சர் அவர்களே வணக்கம். வணக்கம் ஜோஷன். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு நிகழ்ச்சியில் நாம் உங்களை சந்திக்கிறோம். குறிப்பாக இந்த பிரச்சனைகள் வந்ததற்கு பிற்பாடு நிகழ்ச்சியில் உங்களை இணைத்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்திருந்தோம். ஆனாலும் கூட நீங்கள் அதிக வேலைப்பழுவுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒருவராக இருப்பதன் காரணமாக சந்திக்க முடியாமல் இருந்தது. நாங்கள் நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்ற பொழுதே நீங்கள் அண்மையில் இந்தியாவுக்கு சென்று வந்திருந்தீர்கள். தமிழ்நாட்டுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தீர்கள். அந்த விஜயத்தினுடைய நோக்கம், அதில் இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் முதலில் பேசுவோம். விசேடமாக எனது தமிழ்நாட்டு விஜயத்திற்கான முக்கியமான நோக்கம் உங்களுக்கு தெரியும். நாங்கள் அந்த இடரில் பாதிக்கப்பட்ட பொழுது எமக்காக இந்திய அரசாங்கம் முதலாவதாக இங்கு வருகை தந்து எமக்கான உதவிகளை அவர்கள் செய்திருந்தார்கள். அதே போன்று தமிழ்நாட்டு அரசும் எமக்கான உதவிகளை வழங்கியிருந்தார்கள். அந்த மக்களுக்கும் அந்த அரசியல் தலைவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் முகமாகவே எனது விஜயம் அமைந்திருந்தது. நான் அங்கு எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாட்டில் இருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர், அதே போல முதல்வர், அதே போல பல்வேறுபட்ட கட்சி முக்கியஸ்தர்களை சந்தித்து அவர்கள் உதவியவைக்காக நன்றியையும் கூறிக்கொண்டு எதிர்காலத்திலே எமது மலையகத்துக்கு என்னென்ன உதவிகள் தேவை, எவ்வாறான அபிவிருத்திகளை மேற்கொள்ளலாம் என்று தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. விசேஷமாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் நாங்கள் விசேடமாக தயாரிக்கப்பட்ட ஒரு காணொலியை நாங்கள் அவருக்கு காண்பித்திருந்தோம். அந்த காணொலியை பார்வையிட்ட பின்பு அவர் உண்மையிலேயே ஒரு ஆர்வமாக இருந்தார். நாங்கள் இன்னும் மலையத்துக்கு அதிகம் செய்ய வேண்டும். நான் காணொலியில் இருந்த விடயம் என்ன, அதாவது இந்த நாட்டிலே மலையக மக்களுடைய நிலைமை, மலையக மக்கள் இந்த நாட்டுக்கு என்ன செய்தார்கள் என்றால், தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு கடமை இருக்கிறது. நாங்கள் வேறு நாடுகளின் கேட்பதற்கும் இந்தியாவிடம் கேட்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஏனென்றால் நம்ம எங்கிருந்து வந்தோமோ அவர்கள் எமக்கு உதவி செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த ஒரு நட்போடும் அந்த ஒரு உரிமையோடு தான் நாங்கள் உதவிகளை கேட்கின்றோம் என்று நான் முதல்வரிடம் கூறினேன். எனவே முதல்வர் அதை புரிந்து கொண்டு கூறினார், நிச்சயமாக நாங்கள் பல்வேறுபட்ட நீங்கள் ஒரு வேலைத்திட்டத்தோடு வருகின்ற பொழுது நாங்கள் அந்த வேலைத்திட்டத்திற்காக நாங்கள் உதவிகள் தமிழகத்திலே உதவிகளை நாங்கள் வழங்கலாம் என்று கூறியிருந்தார். அதே போல் பல்வேறுபட்ட நடிகர் சரத்குமாரிலிருந்து பல்வேறுபட்ட முக்கிய நபர்களையும், அதே போல் அங்கே இருக்கின்ற வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற வியாபாரிகளும், அதே போல் தொழில் அதிபர்களை நாங்கள் சந்தித்து நாங்கள் கலந்துரையாடினோம். எனவே அவர்கள் பக்கம் நிச்சயமாக இந்த மலையக மக்களுக்காக உதவி செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். எனவே பல்வேறுபட்ட விசேஷமாக உயர்கல்வி, இன்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் மலையகத்திலே இன்று எமது மாணவர்களுக்கு இன்று பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்படுகின்ற வாய்ப்பு மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. அவ்வாறு தெரிவு செய்யப்படுகின்ற பொழுதும் அதன் வீதமும் மிக குறைவாக இருக்கிறது. எனவே இங்கு இருக்கின்ற இந்த மாணவர்களை தெரிவு செய்து இலவசமாக தமிழ்நாட்டிலே அந்த உயர்கல்வி வாய்ப்பினை பெற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் கலந்தாலோசித்து வருகிறோம். நிச்சயமாக எதிர்வரும் காலங்களிலே மலையகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் யுவதிகளுக்கு தமிழ்நாட்டிலே உயர்கல்வி வாய்ப்பினை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே இது தொடர்பாகத்தான் பல்வேறுபட்ட விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது. அதே போல முதல்வர் அவர்களுக்கு இன்றைய எங்கள் நாட்டினுடைய ஆட்சி, இன்று நடக்கின்ற ஆட்சியின் முக்கியத்துவத்தை, ஏனென்றால் நிரோஷ் அவர்கள் இதற்கு முன்பு இந்த தமிழ்நாட்டுடன் அல்லது இந்தியாவுடன் ஒரு கும்பல் மாத்திரமே அவர்கள் தங்களுடைய தொடர்புகளை வைத்திருந்தார்கள். உண்மையிலே எங்களுடைய உண்மையான மக்களுடைய பிரச்சனைகள் அங்கே சொல்லப்படவில்லை. எனவே எங்களுடைய மக்களுடைய தொடர்பை அங்கு அவர்கள் ஏற்படுத்தவில்லை. ஒரு தடைக்கல் இருந்தது. ஆனால் இன்று அப்படி இல்லை. அந்த தடைகள் இல்லாத, அதாவது இந்த மலையகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அங்கே கொண்டு போய் சேர்க்கலை அப்படிங்கிறத நீங்கள் என்ன மாதிரி விவரிக்கிறீங்கன்னு, அதை ஒரு சேர்க்கலைங்கிற ஒரு வார்த்தையோடு சொல்லிட்டு போகிறத தாண்டி
அங்க இதுவரைக்கும் இருந்த பிம்பம் என்ன, இப்ப நீங்க கொண்டு போன பிறகு வந்த பிம்பம் என்ன? அதாவது நான் நிரோஸ் அவர்களுக்கு இதற்கு முன்பு இந்தியாவிற்கும் சரி தமிழகத்திற்கும் சரி எங்களுடைய மக்களுடைய உண்மையான பிரச்சனைகள் அங்கு பேசப்படவில்லை. ஏதோ ஒரு அரசியல் லாபத்திற்காகவும் தங்களுடைய சுய லாபத்திற்காகவும் தான் இந்த தொடர்புகளை ஏற்படுத்தியிருந்தார்கள். ஆனால் நாங்கள் உணர்வுபூர்வமாக மக்களின் ஒருவனாக, இந்த சமூகத்தில் ஒருவனாக நாங்கள் சென்று அவருடைய உணர்வுபூர்வமாக பேசுகின்ற பொழுது அவர்களுக்கு அந்த உண்மை விளங்குகின்றது. அந்த உண்மையை நாங்கள் புரிய வைத்திருந்தோம். எனவே நாங்கள் யாரும் போயிட்டு எங்களுக்கான எதையும் நாங்கள் கேட்கவில்லை, கேட்கப் போவதும் இல்லை. எமது மக்களுக்கு, எங்களுடைய மலையக சமுதாயத்திற்கு என்ன கிடைக்க வேண்டுமோ, அவர்களுக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் நாங்கள் இந்தியாவிடம் சென்று நாங்கள் கேட்கின்றோம். இப்போ ஏற்கனவே இந்தியாவுக்கு சென்று விஜயம் மேற்கொண்டவர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர்களோடு தொடர்போட்டிருக்கக்கூடிய இலங்கையிலிருந்து தொழிற்சங்க ரீதியாக சென்று சந்தித்தவர்கள் இருந்தார்கள். அரசியலோடு இருந்தவர்கள் பலர் சென்று சந்தித்திருந்தார்கள். பல விடயங்கள் வந்தது. இந்த பல்கலைக்கழகம் கட்டப்படுகின்ற விடயமாக இருக்கலாம், அதே போன்று வீடுகள் கட்டப்படுகின்ற விடயம், பெருந்தோட்ட மக்களுக்கான காணி வழங்கப்படுவது, வீடுகள் வழங்குவது, இந்திய வீட்டு திட்டம் என்று சொல்லுகின்றார்கள். அதே போன்று போக்குவரத்து சார்ந்ததாக பஸ்கள் கொண்டு வரப்பட்டது. இவ்வாறான விடயங்கள் கடந்த காலங்களில் இடம்பெற்றது. ஆனால் நீங்கள் கூறுவதை வைத்து பார்க்கின்ற பொழுது அங்கு ஒரு வேறு பின்பம் உருவாக்கப்பட்டது என்று சொல்வதனூடாக என்ன குற்றச்சாட்டு இருக்கிறது இதில்? உண்மையில் நிரேஷ் அவர்களே, ஒரு சில அரசியல்வாதிகள் கூறுகிறார்கள், நான் தான் சென்று இதை கட்டி கொடுத்தேன், நான் தான் சென்று இதை கொண்டு வந்தேன் என்று தனிநபர்கள் இதிலே அவர்கள் பெயரை போட்டுக் கொள்கின்றார்கள். உண்மையிலே இந்திய அரசாங்கம் இலங்கை, அதாவது இந்திய அரசாங்கம் என்பது இலங்கை மக்களுக்காகத்தான் அந்த திட்டங்களை கொடுக்கின்றார்கள். ஒழிய ஒவ்வொரு தனிநபர்களும் அதில் பெயரை போட்டுக் கொள்ள முடியாது. இவர்கள் கூறுகிறார்கள், நான் தான் அந்த வீட்டு திட்டத்தை கொண்டு வந்தேன், அந்த நபருக்காக அந்த வீட்டு திட்டம் கொடுக்கப்படவில்லை. ஆட்சியில் யார் இருந்தாலும் இந்திய அரசாங்கம் அந்த வீட்டு திட்டத்தை வழங்கியிருப்பார்கள். எனவே என்ன கூறுகிறார்கள், நான் சென்றுதான் நாங்கள் தான் பெற்றுக்கொண்டோம் அப்படி என்று தங்களுடைய சுய கௌரவத்தை அல்லது சுய விளம்பரத்தை தான் அவர்கள் தேடிக்கொள்கின்றார்கள். ஒழிய இவர்கள் செய்ய வேண்டியது இவ்வளவோ செய்திருக்கலாம், அதை அவர்கள் செய்ததாக தெரியவில்லை. எனினும் நாங்கள் கூறுகிறோம், எனவே எங்களுக்கு எந்த விதம், அதாவது எங்களுடைய கடமை இருக்கிறது. அதாவது மக்கள் எதற்காக வாக்களித்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி அமைச்சராகின்றார்கள், அதை செய்வதற்கு. அதை செய்து முடித்துவிட்டு என்ன பெருமை இருக்கிறது? இப்போ நாங்கள் இந்த வீடு அமைப்பு அல்லது மலையக வீட்டு திட்டம், இந்திய வீட்டு திட்டம் சம்பந்தமாக பேசுகிற அந்த துணையோடு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு வரலாம். இப்போது அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் இடைத்தங்கல் முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய இன்னல்களுக்கு மத்தியிலே அவர்களுடைய வாழ்க்கை இப்போதைய நாட்களிலே நகர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இப்போது நிறைய இடங்களிலே மண்சரிவு அபாயம் மிக்க இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது மலையகத்திலே. அதே போன்று பல தோட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் முற்றுமுழுதாக அங்கிருந்து வெளியேற்ற வேண்டிய நிலைமை இருக்கிறது என்று தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவிக்கிறது. இப்போ ஏற்கனவே லயன்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு வீடுகள் வழங்கப்பட வேண்டும், தனி வீட்டு திட்டம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கின்ற நிலையில் இப்போது இப்படி ஒரு சிக்கலும் வந்திருக்கின்ற போது அரசாங்கம் இதனை எவ்வாறு கையாளப் போகிறது? உண்மையிலே இந்த பேரிடர் நாங்கள் யாரும் எதிர்பாராத விதமாக எமது நாட்டை துன்பத்தில் ஆழ்த்திய ஒரு செயல். இந்த பேரிடரிலே அதிகமாக பாதிக்கப்பட்ட மக்கள் இன்று மத்திய மலைநாடு என்று சொல்லப்படுகின்ற இலங்கையிலே மத்திய பகுதி எமது மலையகத்திலே. இன்று நாங்கள் பார்த்தோமானால் கடந்த காலத்திலே மலையக மக்கள் அவர்களுக்கு எவ்விதமான வசதிகளும் இன்றி அவர்கள் 150 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட அந்த லயன் காம்பராக்களிலே தான் வாழ்ந்து வந்திருந்தார்கள். எனவே காலத்திற்கு காலம் பல்வேறுபட்ட வீட்டு திட்டங்கள் மூலமாக அந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டு திட்டத்துக்குள்ளே உள்வாங்கப்பட்டார்கள். எனினும் எங்களுடைய அரசாங்கமும் நாங்களும் இந்த இந்திய அரசாங்கம் வழங்கிய இந்த 10,000 வீட்டு திட்டத்திலே நாங்கள் முதல் கட்டமாக 2000 பேருக்கு நாங்கள் வீட்டு திட்டத்தை ஆரம்பிப்பதற்காக நாங்கள் நடவடிக்கை மேற்கொண்டிருந்த வேளையிலே தான் இவ்வாறான ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. எனினும் நான் சம்பவம் இடம்பெற்ற சில நாட்களிலே
முழு மலையக பகுதிகளுக்கும் நான் விஜயம் செய்திருந்தேன். விஜயம் செய்து அங்கென்று பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே அங்கு மீண்டும் அந்த பகுதிகளிலே அந்த மக்களுக்கு வாழ முடியாத நிலைமை. சில வீடுகள், சில லயன்கள் முற்றாக அழிந்திருக்கின்றன. தங்களுடைய பயிற்சிக நிலங்கள் சேதமடைந்திருக்கின்றன. அங்கு பாதைகள் இல்லை, பள்ளிக்கூடங்கள் இல்லை. அடிப்படை வசதி இல்லாத மக்களை மீண்டும் அந்த இடத்திலே குடியமர்த்துவது என்பது முடியாத ஒரு காரியம். எனவே நாங்கள் தற்பொழுது கலந்தாலோசனை செய்து கொண்டு வருகிறோம். விசேடமாக மலையகத்திலே இனி காணிகள் வழங்கப்படுகின்ற பொழுது, வீடுகள் கட்டி கொடுக்கின்ற பொழுது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிலையத்தினுடைய சிபாரிசின் பிரகாரம் தான் இனி காணிகள் வழங்கப்படும். இப்பவே இனி வழங்கப்படுகின்ற ஒவ்வொரு காணியும் அந்த மக்களுக்கு பாதுகாப்பான காணியை தான் வழங்க வேண்டும். அந்த பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. இதுவரைக்கும் கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகள் அப்படிதான் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? அப்படி கட்டி கொடுக்கப்பட்ட இடங்கள்ல மண்சரி வருதுன்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கா? சில இடங்கள்ல அவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்ப அப்படின்னா ஏற்கனவே தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தினுடைய அனுமதிகளோ இல்லாட்டி அந்த ஆய்வுகள் எதுவும் மேற்கொள்ளப்படாமல் வெறுமனை கட்டி கொடுக்க இல்ல. சில நிரோஷன் அவர்களே, நாங்கள் தெரியும் என்ன ஆய்வுகளை செய்தாலும் சில நேரத்திலே அதையும் மீறி புதிதாக அடையாளப்படுத்தப்படும். என்றால் எமக்கு துல்லியமாக சில விடயங்களை கூறினாலும் இயற்கை பேரிடரின் பொழுது சில இடங்கள் நாங்கள் வெள்ளம் வராது என்று இருப்போம், அந்த இடத்துக்கு வெள்ளம் வந்திருக்கிறது. இங்கு மண் சரியாது என்று கூறியிருப்போம், அந்த இடத்துல மண் சரிவு வந்திருக்கிறது. எனவே இந்த இயற்கையினுடைய இந்த கோர ஆபத்து எங்களால் விஞ்ஞானத்தினால் கூட கணிப்பீட செய்ய முடியாது. சில வேளை இயற்கை அழிவு என்பது மிக இருக்கின்றது. எங்கள் நாட்டில் மாற்றமல்ல, இந்த உலகத்திலே இன்று நம்பவன் சொல்லப்படுகின்ற அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகளிலுமே அவர்களுக்கும் தங்களை பாதுகாக்க முடியாத நிலைமை இருக்கிறது. ஏன்னா பல நவீன கருவிகளை உடைய அவர்களுக்கு கூட முன்கூட்டியே சில விடயங்களை கண்டறிவது கஷ்டமாக இருக்கிறது. எனவே நாங்கள் பாதிப்புகளை குறைத்து மக்களை பாதுகாப்பது அடுத்த இலக்காக இருக்கிறது. எனவே இனி மலையக மக்களுக்கு வழங்கப்படுற காணி, வீடுகள் தரமானதாகவும் அந்த மக்கள் பாதுகாப்பானது இருக்க வேண்டும். அதற்கு நாங்கள் நிச்சயமாக உத்தரவாதம் அளிக்கின்றோம். இப்போ இந்த இடத்துல என்ன மாதிரி இந்த வீடுகளை கட்டி கொடுக்கறதுக்கான திட்டங்களை முன் வச்சிருக்கிறீங்க? நிரோஷ் அவர்களே, முதலாவது உங்களுக்கு தெரியும், இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்று அதிலே முற்றிலுமாக வீடுகளை இழந்தவர்கள் இருக்கின்றார்கள். சில இடங்களுக்கு போகின்ற பொழுது அங்கு இருப்பதற்கான எந்த விதமான தடையும் இல்லாமல் முற்றுமுழுதாக அங்கு சேதமடைந்திருக்கிறது அல்லது மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக மக்களுடைய வீடுகள் சுவரிலே வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது, சில கூரைகள் உடைந்திருக்கின்றன, சில வீட்டிலுடைய பவுண்டேஷன் வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இவ்வாறான பல்வேறுபட்ட பாதிப்பு அல்லது சில இடங்களில் வீடுகள் இறங்கி இருக்கிறது, உள்ளுக்குள் நிலத்துக்குள் இறங்கி இருக்கிறது. இவ்வாறான பாதிப்பு இருக்கின்றன. சில இடங்களிலே இந்த அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறார்கள், இந்த வீட்டில் இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பல்ல, மேலிருக்கின்ற மலைகள் வரலாம் அல்லது மண் சரிவு ஏற்படலாம், நீங்கள் இந்த இடத்தை விட்டு பாதுகாப்பு இடங்களுக்கு செல்லுங்கள் என்று இந்த 3 விதமான மக்களுக்கு எச்சரிக்கை விடப்படுகிறது. எனவே நாங்கள் இந்த முதலாவது யாருக்கு வீடு இல்லையோ அவர்களுக்கு வீடுகளை நாங்கள் அவசரமாக கட்டி கொடுக்க வேண்டும். அதாவது அனர்த்தங்கள்லாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, அதாவது அவர்கள் தொடர்ச்சியாக கூடாரங்களிலோ அல்லது பாடசாலைகளிலோ அல்லது மதஸ்தலங்களிலோ தொடர்ச்சியாக தங்க வைக்க முடியாது. ஏன்னா பல்வேறுபட்ட மாணவர்களுக்கு பாடசாலை செல்ல வேண்டும், தொழில் செய்வர்களுக்கு தொழிலுக்கு செல்ல வேண்டும், அங்கு சிறுவர் பெண் பிள்ளைகள் இருப்பார்கள், அவருடைய பாதுகாப்பு முக்கியமானது, சுகாதார வசதிகள் முக்கியமானது. எனவே தொடர்ச்சியாக அங்கு வைத்திருப்பது என்பது நாங்கள் சவால்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். எனவே நாங்கள் அவர்களுக்கு உடனடியாக நாங்கள் அரசாங்கத்தினுடைய செயல் திட்டத்தை ஆரம்பித்து வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும். இரண்டாவதாகவும் அந்த வெடிப்புகளே இருக்கின்ற அந்த மக்களுக்கு அங்கே வாழ முடியாது, எனவே அவர்களுக்கும் வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும். மூன்றாவது, அந்த பிரதேசங்களிலே மண் சரிவு வரலாம் அல்லது வெள்ளப்பெருக்கு வரலாம் என்று எச்சரிக்கை விடுக்கின்ற பிரதேசங்களிலே மீண்டும் ஒரு முறை அந்த கட்டிட ஆராய்ச்சி நிலையத்தினுடைய அறிக்கையை பெற்று அந்த மக்களுக்கு பாதுகாப்பான இடங்களிலே வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும். எனவே நாங்கள் நினைக்கிறோம், எங்கள் அரசாங்கம் நிச்சயமாக இந்திய அரசாங்கத்தினுடைய வீட்டு திட்டம், அதே போல இலங்கை அரசாங்கத்தினுடைய நிதியினால் இந்த மக்களுக்கு நிச்சயமாக தங்களுடைய சொந்த காணியில், அதாவது
அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட சொந்த காணியிலே இந்த வீடுகள் நிச்சயமாக கட்டி கொடுப்போம். அவர்களுக்கென்று சொந்த காணி அப்படின்னு சொல்லும்போது மலையக மக்களுக்கு காணி உரிமையே இல்லை. அப்போ சொந்த காணி அப்படிங்கிறது நீங்கள் என்னத்தை அடையாளப்படுத்துறீங்க? நிச்சயமாக அந்த காணி உரிமையை நாங்கள் வழங்குவோம். அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த 10 பேச்சஸ் காணியிலே அவருடைய பெயரிலே உரித்து வழங்கப்படும். இப்போ உரித்து வழங்கப்படுகின்ற போது இந்த காணி வழங்குகின்ற விடயங்களில் வந்து கம்பெனிகள் வந்து ஒரு 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 இறுக்கமான போக்கில் தான் இவ்வளோ காலமாக வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய காணிகளை வழங்குவதாக இருக்கலாம், அல்லது காணிகளை கொடுக்கும்போது கூட இன்னும் பல இடங்களிலே வீட்டு திட்டம் வந்து காணியை கம்பெனிகள் கொடுக்காததன் காரணமாக வீட்டு திட்டங்கள் இடம்பெறாமல் இருக்கின்றன. இதனை எவ்வாறு கையாள போகிறீர்கள்? உண்மையிலே காணி என்பது அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அது ஏற்கனவே குத்தகைக்கு மாத்திரம் விடப்பட்ட ஒழிய இன்னும் அதனுடைய உரிமை அதனுடைய சொந்தம் அரசுக்கு தான் இருக்கிறது. ஆனா இவ்வளவு காலம் கம்பெனி கொடுக்கல, அதனால ஒப்பந்தம் அவ்வாறானது. அதாவது அன்று செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திலே மிகவும் நலிவான, அதாவது ஒரு அரசாங்கத்துக்கோ பெருந்தோட்ட மக்களுக்கோ ஒரு பெரிய நன்மை பயக்கூடிய ஒப்பந்தத்தை அவர்கள் செய்யப்படவில்லை. வெறுமனமே கம்பெனிகளுக்கு அவர்களுக்கு தேவைக்கு செயல்படுகின்ற விதத்திலே தான் அந்த ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்கிறது, அதிகாரமிக்க அரசாங்கம் நாங்கள் இருக்கிறோம். எனவே நினைக்கிறேன் ஜனாதிபதி அவர்கள் இவ்வாறு தொடர்ச்சியாக கம்பெனிகள் எமது மலையக மக்களுக்கான வீடுகளை கட்டுவதற்கோ அல்லது பாடசாலை அமைப்பதற்கோ மைதானங்கள் அமைப்பதற்கோ இடத்தை தராத பட்சத்திலே அதிரடியான நடவடிக்கையை நிச்சயமாக எமது ஜனாதிபதி அவர்கள் மேற்கொள்வார். இப்போ ஜனாதிபதி சொன்ன ஒரு விஷயம் தான், ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே இருக்கக்கூடியவங்களை வந்து அந்த பகுதிகளில் இருக்காமல் அவங்களுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு அவங்கள மாற்றணும், அந்த கிராமத்தையே இன்னொரு பகுதிக்கு கொண்டு வரணும், அந்த தோட்டத்தை கொண்டு வரணும்னு. ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அவங்க தொழில் செய்யக்கூடிய பகுதிகளாக மலையக பகுதிகள் இருக்கும்போது அவங்களுக்கு வீடுகளை வேற ஒரு இடத்துல கட்டி கொடுத்தா இது எப்படி அவங்களுக்கு பொருத்தப்பாடாக இருக்க போகுது? இதை எப்படி சமாளிக்கக்கூடியதா உங்களுடைய யோசனை இருக்க போகுது? நிரேஷ் அவர்களே, உண்மையிலே இதிலே பல்வேறுபட்ட விடைகளை நாங்கள் பார்க்க வேண்டும். முதலாவதாக அந்த மக்களுடைய உயிர் முக்கியம். தொழிலுக்கு போக வேண்டும், பாடசாலைக்கு போக வேண்டும், எல்லா விடயங்களும் செய்ய வேண்டும். எல்லாம் செய்வதற்கு அவர்கள் உயிரோடு வாழ வேண்டும். எனவே அவர்களுடைய உயிரை பாதுகாத்து அவர்களுடைய பாதுகாப்பான இடங்களிலே வீடுகள் அமைப்பதற்கு கொடுப்பது முதலாவது எங்களுடைய கடமை. இரண்டாவது தான் நீங்கள் சொல்லுகின்ற பொழுது அவர்களை எவ்வாறான இடத்திலே நாங்கள் குடியமர்த்த வேண்டும், அவர்களுடைய கலை கலாச்சாரங்கள் இருக்கின்றது. இன்று மலையக மக்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கென்று தனி கலாச்சாரத்தை உடையவர்கள், பழக்க வழக்கங்கள் உடையவர்கள். அவர்கள் எப்போதும் கூட்டமாகவும் குடும்பமாக வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள். அவர்களே ஒவ்வொரு இடங்களாக தனி தீவிலே போடுவது போல் அவர்களை குடியமர்த்தப்பட முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய பாதுகாப்பு மிக முக்கியம். அவர்கள் ஒன்றாக இருக்கின்ற பொழுது அவர்கள் பாதுகாப்பை உணர்கிறார்கள். அவர்களுடைய கலாச்சாரங்கள் பாதுகாக்கப்படுகின்றது. பாடசாலைக்கு செல்வதற்கான வசதிகள் இருக்கின்றன. எனவே நாங்கள் அடுத்ததாக அந்த மக்களை எவ்வாறான இடங்களை நாங்கள் குடியமர்த்த போகின்றோம், அதே போன்று அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் உங்களுக்கு தெரியும். அந்த மக்கள் நாங்கள் எங்கேயோ குடியமர்த்தலாம் என்று நாங்கள் வீடுகளை கட்டி கொடுத்து விடலாம், அது பிரச்சனை. நாளை அவர்கள் எவ்வாறு தனக்கான வருமானத்தை ஈட்டுக்கொள்வார்கள், அந்த விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டுதான் நாங்கள் ஒரு பெரிய ஒரு ஆய்வின் மூலமாகத்தான் அந்த மக்களுக்கான அந்த நிலங்களை நாங்கள் நிச்சயமாக தெரிவு செய்யப்படுவோம். ஒரு பக்கம் இல்லாமல் பல பக்கங்களிலே அந்த மக்களுடைய கருத்துக்களை எடுத்து தான் நிச்சயமாக அந்த மக்களுக்கான குடியிருப்புகள் கட்டி கொடுக்கப்படும். இப்போ மலையக மக்களை வந்து வடக்கு கிழக்கு பகுதிகளில் வந்து குடியமர்த்துறது சம்மந்தமாக கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருது. இது சம்மந்தமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையில் நான் பார்த்திருந்தேன், வடக்கு கிழக்கில் உள்ள அரசியல்வாதிகளும் அழைப்படுத்தியிருந்தார்கள். அதே போல் இங்குள்ள சில அரசியல்வாதிகளும் அந்த கருத்துக்களை கூறியிருந்தார்கள். உண்மையிலே நான் அவர்களுக்கு வடக்கிலே இந்நேரத்திலே எமது மக்களை நீங்கள் வாருங்கள் நிலத்தை தருகின்றோம் என்று கூறினார்கள். அதற்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கின்றோம். ஆனால் இன்னும் சில விடயங்களிலே நீங்கள் வந்தால் எங்களுடைய விவசாயம் செழிக்கும், நாங்கள் தென்னிந்தியாவிலிருந்து இலங்கைக்கு இங்கு கொண்டு வரப்பட்டோம் அடிமைகளாக பெருந்தோட்ட பயிற்சிக்கு. நாங்கள் 200 வருடங்களுக்கு பின்பு இன்னொரு பிரதேசங்களுக்கு சென்று விவசாயம் செய்வதற்கு மாத்திரமல்ல, இன்றும் எங்கள் மக்களை விவசாயத்தை செய்வதற்கு மாத்திரம் அல்லது கூலி தொழிலுக்காக மாத்திரம் நினைப்பதை நிறுத்த வேண்டும். ஏன் கூற முடியாது? நீங்கள் வாருங்கள், வியாபாரம் செய்யுங்கள்,
நீங்கள் வாருங்கள், எங்களை வேறு வேறு விடயங்களை தொழிலுக்கும் வேறு வேறு விடயங்களுக்கு மக்களை கூப்பிட முடியாதா? இன்னுமே நீங்கள் வந்து விவசாயம் செழிக்கும். நாங்கள் வந்து எங்களோட மக்கள் முதல் எழுதியிருக்கா, நீங்களாம் விவசாயத்துக்கு மாத்திரம்தான் நீங்கள் போகணும், அப்படி எழுதப்பட்டிருக்கா? எனவே அதற்கு நாங்கள் தயார் இல்லை. இரண்டாவது, ஏற்கனவே இங்கிருந்து எங்கள்கிட்ட சென்ற உறவுகள் இருக்கிறார்கள். கிளிநொச்சி, முல்லைத்தீவு, இன்னும் பல்வேறுபட்ட மட்டக்களப்பு பகுதிகளுக்கு கடந்த காலத்திலே ஏற்பட்ட இங்கு தென்னிலங்கையில் ஏற்பட்ட பல்வேறுபட்ட கலவரங்களை இடம்பெயர்ந்த மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கான உரிமைகள் இன்று எவ்வாறு இருக்கிறது? அவர்களுக்கான அரசியல் உரிமை எவ்வாறு இருக்கிறது? இன்று வடக்கு கிழக்கிலே, இந்த கிளிநொச்சி முல்லைத்தீவிலே எல்லா பக்கமும் இருக்கிறார்கள். இன்று எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த சமூகத்திலே சென்றிருக்கிறார்கள்? ஏன் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கப்படவில்லை? ஏன் மறுக்கப்பட்டிருக்கிறது? இன்று எத்தனை பேர் பிரதேச சபையில் உறுப்பினராக இருக்கிறார்கள்? அங்கு சென்று மக்களிடம் பேசுகின்ற பொழுது இடம்பெயர்ந்த மக்கள் இன்னொரு இடத்திலும் அவர்கள் அடிமையாகவும் அவர்கள் நசுக்கப்படுவது தொடர்ச்சியாக இருக்கிறது. அது நிறுத்தப்பட வேண்டும். அந்த சமூகம் சம்பந்தமா நீங்க இல்லாட்டி உங்களுடைய அரசாங்கத்துல கவனம் செலுத்தப்பட்டதா எங்கேயும் காண கிடைக்கல. நிச்சயமாக நரேஷ் அவர்களே, நாங்கள் இன்று எங்களுடைய ஆட்சி எல்லா இடங்களிலும் மக்கள் அவர்கள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். எந்த ஒரு சமூகத்தாலும் இன்னொரு சமூகம் அடிமைப்படுத்தக்கூடாது, ஒரு சமூகம் நசுக்கப்படக்கூடாது. எல்லோரும் இந்த நாட்டிலே ஜனநாயக ரீதியாக எல்லோரும் வாழ வேண்டும். எனவே எங்கோ ஒரு இடத்திலே ஒரு சமுதாயம் நசுக்கப்பட வேண்டும் என்றால் அந்த இடத்திலே நிச்சயமாக எங்களுடைய குரல் ஒலிக்கும், அந்த இடத்திலே நாங்கள் நிற்போம் என்பதை நான் நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ நாங்கள் இந்த காணி தொடர்பாக பேசுகின்ற பொழுது, வீடுகளை கட்டி கொடுப்புகின்ற போது, மலையக மக்களுக்கு காணிகளை கொடுக்கின்ற பொழுது இருக்கக்கூடிய ஒரு விடயம் தொடர்பாக பேசியிருந்தோம். அதிலே இந்த அவர்களுக்கான போக்குவரத்து வசதிகளை செய்கின்ற போது கூட சில சிக்கல்கள் வந்தது. அதாவது மண்சரிவு காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, சேதமடைந்திருக்கக்கூடிய வீதிகளை புனரமைப்பு செய்கின்ற பொழுது பெருந்தோட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பாதைகளை புனரமைப்பு செய்வதிலோ அதனை சுத்தப்படுத்துவதிலோ இந்த சில ஏற்றத்தாழ்வுகள் அல்லது கண்டுகொள்ளாத நிலைமை இருக்கிறது என்பதனை குற்றச்சாட்டாக முன்வைத்திருந்தார்கள். ஆனால் ஜனாதிபதி சொல்லியிருந்தார், அது பெருந்தோட்ட மக்கள் அதனை தங்களுடைய சுய தேவைகளுக்காக அல்லது அன்றாட தேவைகளுக்காக பயன்படுத்துவார்களாக இருந்தால் அதனை செய்து கொடுங்கள் என்று. ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை. நிரேஷ் அவர்களே, விசேஷமாக உங்களுக்கு தெரியும், இந்த பேரிடர் நடைபெற்ற பின்பு தேசிய மக்கள் சக்தி, உங்களுக்கு தெரியும், நாங்கள் மக்கள் விடுதலை முன்னணியாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய தொண்டர் படை, செந்தாரகை என்று ஒரு தொண்டர் படை இருந்தது. சுனாமி அதன் பின்பு ஏற்பட்ட ஒவ்வொரு காலப்பகுதியிலுமே அதாவது தொண்டர் படையாக சென்று அங்கு மக்களுக்கு அவர்கள் பல்வேறுபட்ட சேவைகளை செய்தார்கள். இந்த பேரிடரின் பொழுதும் எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் ஆண்கள் பெண்கள் என்று எல்லோரும் சென்று ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் சென்று நூற்றுக்கணக்கானவர்கள் தங்களுடைய உணவுகளை, அதே போல் தங்களுக்கு தேவையான அனைத்து அந்த மீட்பு பணியிலே செய்வதற்கு அனைத்து கருவிகளையும் அங்கிருந்து கொண்டு சென்று, விசேஷமாக என்னுடைய தொகுதி ரக்குவானை தொகுதியிலிருந்து ஒவ்வொரு கொடைக்கவேல அல்லது வெளிக்கப்போல என்ற ஒவ்வொரு பிரதேசம் நூற்றுக்கணக்கான ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் முழுமையான கருவிகளை கொண்டு அந்த இடங்களை துப்புரவு செய்தார்கள், பாதைகளை சீரமைப்பு செய்தார்கள், வீடுகளை கழுவி கொடுத்தார்கள், பல்வேறுபட்ட செய்தார்கள். அவர்கள் எங்கும் சென்று தமிழ் பகுதி சிங்கள பகுதி என்று பார்க்கவில்லை. எங்கு மக்கள் பாதிக்கப்பட்டார்களோ அங்கு எல்லாம் சென்று அந்த மக்களுக்கு சேவை செய்து கொடுத்தார்கள். நாங்கள் முதலாவது உங்களுக்கு தெரியும், மிக குறுகிய காலத்திலே பிரதான வீதிகள் என்று சரி செய்யப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், இதுவரைக்கும் இலங்கை அரசியலிலே நாங்கள் பிக்குகள் தங்களுடைய முதுகிலே தங்களுடைய தோளிலே மண்மூட்டையை சுமந்து கொண்டு சென்று பாலங்களை அமைப்பதையும் வீதிகளை அமைப்பதையும் நாங்கள் காணொலியிலே பார்க்கின்றோம். அதே போல் எங்களுடைய அமைச்சர்கள், உங்களுக்கு தெரியும், சமந்த வித்யாரட்ன எங்களுடைய அமைச்சர், சம்பவம் நடைபெற்ற இன்று வரை இரவு பகல் பாராது பதுளை மாவட்டத்திலே அனைத்து இடங்களுக்கும் சென்று அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். இவ்வாறான அரசாங்கம் இந்த அனர்த்த முகாமைத்துவ விடயங்களிலே கூடிய கவனம் செலுத்தியது. அது தொடர்பான விமர்சனங்கள் பெரிதாக மக்கள் மத்தியிலும் இல்லை. ஆனால் நான் கேட்பது, இந்த வீதிகளை புனரமைப்பு செய்கின்ற போது ஜனாதிபதியினுடைய ஒரு கருத்து அல்லது அவருடைய அறிவிப்பொன்று இருக்கின்ற போதும் கூட பெருந்தோட்ட பகுதியில் இருக்கக்கூடிய வீதிகளை புனரமைப்பு செய்வதிலே அக்கறை காட்டாததற்கு அல்லது ஒரு ஒரு கவனம் செலுத்தப்படாமைக்கான காரணம் என்ன? அல்லது அந்த வீதிகளை
எதிர்வரும் காலங்களிலே வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளோ அல்லது பிரதேச செயலகங்கள் பிரதேச உள்ளூராட்சி மன்றங்களுடைய நிர்வாகத்துக்குள் கொண்டு வருவதற்கான யோசனைகள் முன்வைக்கலாமா? நான் நினைக்கிறேன் ஏற்கனவே நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியில் அதற்கான சட்ட வரைவு கொண்டு வரப்பட்டது. இன்றும் பெருந்தோட்ட பகுதிகளிலே அபிவிருத்தி செய்வதற்கு எந்த தடையும் கிடையாது. அங்கு சொல்லப்படுகின்றது அந்த பெருந்தோட்ட நிர்வாகத்தோட சட்டத்துல மட்டும்தானே இருக்கு, அது நடைமுறைக்கு வரணுமே. இல்லை, நான் இன்றும் சில உள்ளூராட்சி மன்றங்களுக்கு கூறுகின்றேன், நீங்கள் ஏன் இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளிடம் அனுமதியை கேட்கின்றீர்கள்? நீங்கள் அனுமதியை கேட்க தேவையில்லை. நீங்கள் சென்று இப்படி ஒண்ணு நடக்கல அப்படிங்கறனால தான் ஜனாதிபதி அது சம்பந்தமா பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. நடக்காதனால தானே நடந்திருந்தா ஜனாதிபதி அன்னைக்குள்ள சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அப்ப இதுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்குதானே? இல்ல, உண்மையிலே நிவர்த்திக்கணும் தானே? நிச்சயமாக நீங்கள் கூறுவது சரி. அதாவது இந்த பெருந்தோட்ட பகுதிகளிலே உள்ளூராட்சி மன்றங்கள் சென்று தங்களுடைய அபிவிருத்தியை செய்வதற்கு எந்தவித தடையும் கிடையாது. நீங்கள் மலைய பாதையிலே நீங்க மலையக அரசியலோடு தொடரப்பட்டவர். இந்த அரசியல் காலங்களாக இருக்கலாம், நீங்கள் தொழிற்சங்க காலத்திலே மலையகத்தோடு மலையக பிரதேசங்களுக்கு சென்ற ஒருத்தர். உள்ளூராட்சி மன்றங்களுடைய சேவைகள், அதாவது மிக ஒரு சிறிய விடயம், ஒரு நுழம்பு ஒழிப்பு நடவடிக்கை முதற்கொண்டு மலையக பகுதியிலே தோட்ட பகுதிகளுக்கே உள்ளூராட்சி மன்றங்கள் சென்று அந்த சேவையை செய்திருப்பதை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? இல்லை, அதுதான் கூறுகின்றேன். கடந்த காலத்திலே இந்த சட்டங்கள் இவர்கள் அந்த நேரத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கும் அதை கொண்டு வந்திருக்கும் நான் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். அந்த சட்டத்தை திருத்தங்களை மேற்கொண்டு இருந்தாலும் கூட இன்று நடைமுறையிலே அது சில தடைகளை காணப்படுகிறது. அது சரியான விளக்கங்கள் இல்லை. இன்று உங்களுக்கு தெரியும், இந்த சில அதிகாரிகள் கூறுகிறார்கள், தோட்டங்களிலே அதாவது மலையக பகுதிகளிலே அபிவிருத்தி செய்கின்ற பொழுது தோட்ட நிர்வாகத்தினுடைய அனுமதி வேண்டும். நான் கூட எங்க சொல்லப்பட்டிருக்க அனுமதி வேண்டும் என்று நீங்கள் அவர்கள் தெரியப்படுத்துங்கள். அவர்களுக்கு முடியாது என்று சொல்ல முடியாது என்றால் அந்த தோட்டத்துக்கு காணி அந்த அரசாங்கத்துக்கு சொந்தமானது. எனவே மலையக மக்களுக்கு அபிவிருத்தியை செய்கின்ற பொழுது எந்த தோட்ட நிர்வாகத்துக்கும் எதிராக நிற்க முடியாது. அவ்வாறு எங்கென்றால் நான் செல்வேன். பல பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகளை நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். அதாவது உங்களுக்கு தெரியும், ரத்தினபுரி மாவட்டத்தில் ஒரு பாதை எடுக்கின்ற பொழுது தோட்ட நிர்வாக அவர்கள் கூறியிருந்தால் செய்ய வேண்டாம். நான் அவர்கள் கேட்டேன், செய்ய வேண்டாம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? இந்த அரசாங்கத்தினுடைய காணி, அரசாங்கத்தினுடைய பணம், நாங்கள் செய்கின்றோம், நீங்கள் செய்ய நாங்கள் செய்கின்றோம் என்று. அதன் பின்பு அவர்கள் இருந்தார்கள். அதிகாரிகள் இன்றுமே புதிய விடயங்கள் அப்டேட்டாக இருக்க வேண்டும். அவர்கள் இன்னுமே தோட்டங்களில் சென்று அவர் முகாமையாளருடைய அனுமதி பெற தேவை கிடையாது. இப்போ அதிகாரிகள் அது சம்பந்தமான தகவல்களை வாங்கி அது செயற்படுறது சம்பந்தமாக ஏதோ ஒரு தடங்கள் இருக்கு அப்படின்னா அதை நிவர்த்திக்க வேண்டிய நடவடிக்கை முன்னெடுக்கப்படணும். இப்போ இதுல இந்த புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபை சம்பந்தமான சிக்கல் இங்கதான் வந்துச்சு. இந்த அதிகார சபை கலைக்கப்பட போகிறது அல்லது இந்த அதிகார சபையினுடைய செயற்பாடுகளை இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக முன்கொண்டு சொல்வதிலே சிக்கல் இருப்பது போல் தெரிகிறது என்று விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இப்போது இருக்கிறது நிலைமை என்ன? நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், இந்த வருட 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே எங்களுடைய அமைச்சினுடைய எல்லா அபிவிருத்திகளும் பெரும்பான்மையான அபிவிருத்தி பணிகள் இந்த நிவிடா மலையக அபிவிருத்தி அதிகார சபையினூடாகவே நிச்சயமாக மேற்கொள்ளப்படும். அது மட்டுமல்லாது எதிர்வரும் காலங்களிலே இந்த இடருக்குள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகளை கட்டுகின்ற பொறுப்பையும் நாங்கள் இந்த அதிகார சபைக்கே நாங்கள் வழங்க இருக்கின்றோம். அப்போ இந்த புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபை கலைக்கப்படுகிறது அல்லது அதுக்கான முயற்சி மேற்கொள்ளப்படுகிறங்கிற விடயத்தை முழுக்க மறுதளிக்கிறீங்க? அதாவது அந்த அதிகார சபை கடந்த காலத்திலே செயல்படாமல் இருந்தது. அந்த செயல்படாமல் இருக்கின்ற பொழுது அரசாங்கத்தினுடைய அந்த பிரதமருடைய அறிக்கையிலே செயல்படாமல் இருக்கின்ற சில அரச நிறுவனங்கள் செயலிழக்கப்பட செய்ய வேண்டும் என்று ஒரு ஆய்வு மேற்கொண்டார்கள். அந்த ஆய்விலே இந்த அதிகார சபையினுடைய பெயரும் இடம்பெற்றிருந்தது. தற்பொழுது நாங்கள் ஜனாதிபதியிடம் நாங்கள் அதை எடுத்து கூறி அவர் இறுதியிலே எல்லாருமே, அதாவது அரசாங்கத்தினுடைய இந்த அதிகார சபையானது மலையக மக்களுக்காக தனித்துவமானது, எனவே இந்த அதிகார சபை செயல்படுத்தப்பட வேண்டும் என்று அதற்கு நாம் பல்வேறுபட்ட எதிர்க்கட்சி உள்ளவர்கள் இருக்கலாம் அல்லது அரசு சார்பற்ற எல்லோருமே கோரிக்கை விடுத்தார்கள். இன்று அது நிரந்தரமாக
ஒரு செயல் வடிவம் பெற்று ஒரு சிறப்பான செயல் வடிவத்தோடு இந்த அதிகார சபை நிச்சயமாக முன்னோக்கி கொண்டு செல்லப்படும். பிரதமருடைய ஆய்வு முன்னெடுக்கப்படுகின்ற போது இந்த அதிகார சபை செயற்படவில்லை, அதாவது நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் அல்லது ஆணைக்குழுக்கள், சில அதிகார சபைகள் செயற்படவில்லை, அது தொடர்பான தகவல்களை ஆராய்ந்து அது செயற்படாதவற்றை தவிர்த்து விடுவோம் என்ற யோசனை அப்படி என்றால் இந்த அதிகார சபை செயற்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு வருகிறது என்றால், ஆய்வு வருகிறது என்றால், இது எந்த காலப்பகுதி? கடந்த அரசாங்கத்தினுடைய அந்த அரசாங்கத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் தான் சொல்றாங்க இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த அதிகார சபையை இல்லாமக்க பார்க்குதுன்னு சொல்லி. நாங்கள் கேட்கின்றோம், கடந்த காலத்திலே அது நல்லாட்சி அரசாங்கத்திலே கொண்டு வரப்பட்ட அந்த அதிகார சபை அவர் கொண்டு வந்து குறிப்பிட்ட காலத்தில் அவர்கள் ஆட்சி இல்லாமல் போய்விட்டது. அதற்கு பின்பு ஆட்சிக்கு வந்தார்கள். கடந்த ரணில் விக்ரமசிங்க செயல்படவில்லை. அவர்கள் இங்கே என்ன செய்தார்கள்? அவர்கள் எவ்வளவு காசு ஒதுக்கினார்கள்? எத்தனை வீடுகளை இந்த அதிகாரத்தினுடைய கட்டினார்கள்? அந்த அதிகார சபையினுடைய செயற்பாடுகளை உறுதிப்படுத்தாதமையும் ஒரு காரணம் மலையக பகுதிகளுக்கு இந்த சேவைகள் செல்லாம். இப்ப ஏற்கனவே நாங்கள் பார்க்கணும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை அல்லது போன்ற உள்ளூராட்சி மன்ற சேவைகளின் ஊடாக வீதிகளை புனரமைப்பதில் கூட இந்த சிக்கல் வருகிறது என்றால் இந்த அதிகார சபையினுடைய செயற்பாடுகள் இருந்திருந்தால் முன்கொண்டு சென்று இருக்கலாம். நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், இந்த அதிகார சபையினூடாக அதாவது மலையகத்தினுடைய முழு அபிவிருத்தியும் ஒரு இடத்திலிருந்து செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த அதிகார சபையா இருக்கக்கூடிய. நிச்சயமாக இந்த அதிகார சபை சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்தினால் மலையக அபிவிருத்தி தொடர்பாக யாரிடமும் நாங்கள் சென்று கையேந்தவோ அல்லது அனுமதியை பெற்றக்கூட தேவையில்லை. அரசாங்கம் நிதியை ஒதுக்கின்ற பொழுது நாங்கள் நேரடியாக சென்று அபிவிருத்தி பணிகளை நாங்கள் மேற்கொள்ளலாம். இப்ப இதனுடைய செயற்பாடுகள் ரீதியான விடயங்களை நீங்கள் கண்காணித்திருக்கிறீர்கள் அண்மைய காலங்களில்? நிச்சயமாக நாங்கள் தற்பொழுது அதுக்கான புதிய ஒரு இதில் இருக்கக்கூடிய நிர்வாக உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார்? நிர்வாக உறுப்பினர்கள் அங்கு தெரிவு செய்யப்பட்ட, அதாவது இதனுடைய ஒரு பணிப்பாளர் சபை இருக்கிறது, அந்த பணிப்பாளர் சபைக்கு நாங்கள் நியமித்திருக்கிறோம். அதே போல் அங்கு நிரந்தர அரசு உத்தியோகத்தர் இருக்கிறார்கள், அவர்கள் இருக்கின்றார்கள். இன்னும் பல்வேறுபட்ட வெற்றிடங்கள் இருக்கின்றன. நினைக்கிறேன் ஜனவரி மாதத்துக்கு இவ்வளோ காலமாக இந்த அதிகார சபை உருவாக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அதில் பதவியில் இருந்தவங்க, நிர்வாகத்தில் இருந்தவங்க இருந்திருப்பாங்கல்ல, ஏன் அவங்களை கூட்டி நீங்கள் அது சம்பந்தமான ஆய்வுகளை முன்னெடுக்க முடியாது? அந்த ஆய்வுகளை முன்னெடுத்த பிறகு அவருடைய பிரச்சனையை கூறினார்கள். அந்த பிரச்சனை தற்பொழுது உங்களுக்கு தெரியும், அது அரசாங்கம் தற்பொழுது நடவடிக்கை எடுத்து வருகிறோம். அரசு ஊழியர்கள் இணைத்துக் கொள்ள பற்றாக்குறை அந்த ஜனவரி மாதத்துக்கு பின்பு இதனுடைய முழுதாக இதனுடைய ஆளணி பற்றாக்குறை நீக்கப்பட்டு ஒரு சிறப்பான ஒரு செயல் வடிவம் பெற்ற ஒரு சபையாக இது இயங்கும். இப்போ இதனுடைய செயற்பாடுகள் தொடர்பாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற போது பிரதி அமைச்சருடைய ஒரு கருத்து எதிர்காலத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் இந்த விடயம் பிரதி அமைச்சருடைய உறுதிமொழி தொடர்பிலே அவதானமாக நாங்கள் இருப்போம். புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபையினுடைய செயற்பாடுகளை எதிர்காலத்திலே மிக நேர்த்தியாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்பதனை பிரதி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இப்போது பிரதி அமைச்சர் என்னிடம் இருக்கிறது 3 ஆவணங்கள் தொடர்பானது. இது மலையக காணிகள் வழங்கப்படுகின்ற விடயம் தொடர்பானது. இந்திய வீடமைப்பு திட்டமாக இருக்கலாம், அதே போன்று மலையக மக்களுக்கு காணிகள் வழங்கப்பட்டு அதற்காக கொடுக்கப்பட்ட உறுத்துகள். இது இப்போது கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பண்டாரவளையிலே வழங்கிய உறுத்து, அதற்கு முற்பாடு இருந்த அரசாங்க காலப்பகுதியில் வழங்கப்பட்ட உறுத்துகளும் என்னிடம் இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய விமர்சனங்கள் ஏற்கனவே முன்வைக்கப்பட்டது. ஆனாலும் என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இதுதான், ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த 2 உறுத்துகளிலுமே ஒரு அங்கீகாரம் அளிக்கப்பட்ட ஒரு பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது, காணி சீர்திருத்த ஆணைக்குழு. இது பொறிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆவணங்களிலே. இது பெருந்தோட்ட பிராந்தியங்களுக்கான புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபையினூடாக வழங்கப்பட்ட உறுத்து. அதற்கு பிற்பாடான ஒன்று இருக்கிறது, காணி சீர்திருத்த ஆணைக்குழு, காணி மற்றும் பாராளுமன்ற மறுசீரமைப்பு அமைச்சு. இது தொடர்புபடுகிறது. ஆனால் உங்களுடைய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட அந்த உறுத்து தொடர்பிலே விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அவ்வாறான ஒரு விடயங்கள் இல்லை. இந்திய உயர்ஸ்தானிகருடைய கையொப்பம் இருக்கிறது, பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சினுடைய செயலாளருடைய கையொப்பம் இருக்கிறது. என்ன இந்த உறுத்தின் ஊடாக நீங்கள் விளக்கப்படுத்தக்கூடிய விடை? முதலாவது இந்த ஆவணம் என்பது உரித்து கிடையாது. ஆனால் அதுதான் உரித்துன்னு சொல்லப்பட்டது. நாங்கள் தெளிவாக கூறினோம், இது தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான தெரிவுக்கான ஒரு பத்திரம். ஆனால் மேடையில் அழைத்து கொடுக்கணும். நாங்கள் மிக தெளிவாக நாங்கள் கூறியிருந்தோம், இந்த ஆவணம் அதாவது அந்த வீட்டு திட்டத்திற்கு உள்வாங்கப்பட்டார்கள் என்ற அந்த பெயர் பட்டியலை
அவர்கள் அந்த உள்வாங்கப்பட்டீர்கள் என்ற ஒரு ஆவணம் தான் இது. அதாவது இது காணிக்கான உரித்தோ வீட்டுக்கான உரித்து கிடையாது. நாங்கள் வீடுகளை கட்டி கொடுக்கின்ற பொழுது அந்த காணிக்கான உரித்தோடு அந்த வீடு அவர்களுக்கு அப்பொழுது நீங்கள் கூறுகின்ற பொழுது இந்த மாதிரி ஆவணம் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்ததாக இப்போ ஒரு காணி வழங்கப்படுவதற்கு ஒரு உரித்து அதாவது ஒரு காணிக்கு நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு மேடையில் அத்தனை பேருக்கு அழைத்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கிறதா? ஜனாதிபதியின் வருகை வரும்போது அங்கனைக்கில் மக்கள் எதிர்பார்த்தது என்ன? ஒரு ஜனாதிபதி வந்து தன் கையில் இந்த உரித்தை கொடுக்குறாருங்கும் போது ஒரு மலையக மக்களை பொறுத்தவரையில் 200 வருடமாக காணி எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விடயம். ஆனால் இனி வீடு கட்டின பிறகுதான் அது கிடைக்கும் அப்படிங்கும்போது எப்படி நம்பிக்கை? நிகழ்வில் 2 விடயங்கள் இடம்பெற்றன. காணி உரித்தும் வழங்கப்பட்டது. அங்கு ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளுக்கான காணி உரித்துக்களும் நீங்கள் கூறியது போல அவர்களுக்கு அதாவது சரியான உரித்தும் வழங்கப்பட்டது. அதே நிகழ்விலே 2026ஆம் ஆண்டுக்கான வீடுகள் கட்டுப்படுகின்ற அவர்களுக்கான அந்த ஆவணம் வழங்கிக்கப்பட்டது. 2 நிகழ்வும் ஒரே மேடையில் நடைபெற்றது. இந்த விஷயம் ஏன் மக்களை போய் சென்றடைகிறது? விடயங்களை விமர்சனங்களுக்கான பதிலை ஏன் கொடுக்கல? இப்படிதான் நிரேஷ் அவர்களே, சில எதிர்க்கட்சியினர் மக்களை பிழையான வழியிலே வழிநடத்துகிறார்கள். அதாவது நாங்கள் செய்கின்ற நல்ல திட்டங்களை தங்களுடைய சுய அரசியலுக்காக மக்களிடமிருந்து ஒரு பிழையான செய்தியை கொண்டு செல்கின்றார்கள். ஆனால் மக்களுக்கு இன்று விளங்கி இருக்கிறது. நிச்சயமாக மலையக மக்கள் எல்லா அரசாங்கத்தை விட இன்று தேசிய மக்கள் சக்தி எமது ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க மீது அதீத நம்பிக்கையும் பற்றை வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் வைத்த நம்பிக்கைக்கு ஒரு துளியளவேனும் நாங்கள் துரோகம் செய்ய மாட்டோம். அவர்கள் வைத்த அந்த நம்பிக்கை எங்களுடைய காலகட்டத்திலே நிச்சயமாக நாங்கள் நிறைவு செய்வோம் என்பதையும் நாங்கள் உங்களிடம் கூறிக்கொள்ள. எதிர்காலத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த உரித்து வந்து இது மாதிரியான ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஆவணமாக இருக்கும். நிச்சயமாக புதிதான ஒரு விஷயம் வரப்போதா இல்லை இதே அடிப்படையாக இருக்க போதா? அதாவது அவர்களுக்கு சொந்த இது ஏற்கனவே வழங்கப்பட்ட காணிகள் வந்து அந்த மக்களுக்கு சொந்த காணி உரித்து வழங்கப்படவில்லை. ஆனால் நாங்கள் வழங்கப்படுகின்ற இந்த காணி உரித்து அந்த மக்களுக்கே சொந்த உரித்து உடைய காணி, அதை அவர்கள் வங்கியிலே சென்று கடன்களை பெறலாம். அந்த மாதிரியான ஒரு ஆவணத்தை தான் நாங்கள் இப்போ ஏற்கனவே மலையகத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு கருத்தாடல் தான் மலையக மக்களுடைய காணிகள். அதிலே குறிப்பாக அவர்களுக்கு இதுவரையிலே உரித்துடைய காணிகளாக இல்லாவிட்டாலும் கூட பெருந்திறனானவர்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள், கால்நடை வளர்ப்பின் போது அந்த புல் வைக்கக்கூடிய காணிகளும் அவர்களுக்கு இருக்கும். அது அவர்களுக்காக கிடைக்கப்பெற்ற ஒரு காணியாக இல்லாவிட்டாலும் கூட பரம்பரையாக அந்த காணியை வைத்து அவர்கள் தங்களுடைய தொழிலை செய்து கொண்டு வருகிறார்கள். ஏன் அவர்களுக்கு ஒரு தொழில் முயற்சியாக அந்த காணியை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு திட்டத்தை கொண்டு வரக்கூடாது? சேனை செஞ்சவங்களா இருப்பாங்க, தோட்டம் செஞ்சவங்களா இருப்பாங்க, மாடு வளர்க்குறதுக்காக புல் வளர்க்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி அவங்க வச்சிருக்கிறாங்க. அதை அவங்க பரம்பரையாக அதை கொண்டு வந்து வரக்கூடியவங்க. ஏன் அதை வழங்குவதன் ஊடாக ஒரு விவசாய துறையிலான ஒரு அபிவிருத்தியோ அல்லது உற்பத்தி சார்ந்த ஒரு அபிவிருத்தியோ கால்நடை வளர்ப்பு சார்ந்த அபிவிருத்தியை மேற்கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு தொழில் முயற்சியாளராக மாற்றலாம் அந்த உரிமை இருந்துச்சுன்னா ஏன் அது சம்பந்தமான ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது? இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியும், மலையக பகுதியிலே மலையக மக்கள் அங்கே இருக்கின்ற காணிகளை அவர்களுக்கு, அதாவது அந்த காணியிலே அவர்கள் விவசாயம் செய்கிறார்கள் அல்லது மாடு வளர்ப்பில் ஈடுபடுகின்றார்கள், பல்வேறுபட்ட தொழில்களில் ஈடுபடுகின்றார்கள். அந்த காணிகள் ஒருபோதும் அந்த மக்களிலிருந்து பறிக்கப்பட மாட்டாது. இரண்டாவதாக, தற்பொழுது நாங்கள் இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளிடம் ஒரு அறிக்கையை கேட்டிருக்கிறோம். இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளின் நிலங்களுடைய தன்மை, எவ்வளவு பயிர் செய்யப்படுகின்றது, எவ்வளவு நிலங்கள் தரிசு நிலமாக இருக்கிறது, மக்கள் பயன்பாட்டு இல்லாமல் எவ்வளவு நிலங்கள் இருக்கின்றது என்ற அறிக்கையை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அந்த அறிக்கையின் பிரகாரம் எதிர்காலத்திலே அந்தந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் தங்களுடைய தேவைகளுக்காக காணி, அதாவது விவசாயம் செய்வதற்கு அந்த பண்ணை வளர்ப்பு ஈடுபடுகின்ற சரியான வேலை திட்டத்தினுடன், அதாவது வேலை திட்டத்தின் கீழ் அவர்கள் அரசாங்கத்திடம் இந்த காணியை கேட்கின்ற பொழுது ஒரு குத்தகை அடிப்படையிலோ அல்லது ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலோ அந்த காணிகள் அந்த மக்களுக்கு நிச்சயமாக அவருடைய தொழிலை மேற்கொள்வதற்கு வழங்கப்படும். அடுத்து நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயம்தான் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளம் 1750 ரூபாய் ஜனவரி மாதத்திலிருந்து கிடைக்குமா?
நிச்சயமாக, அதாவது ஜனவரி மாதத்திலிருந்து கிடைக்கும். அந்த ஜனவரி மாத சம்பளம் வந்து பிப்ரவரி மாதம்தான் வழங்கப்படும். எனவே பிப்ரவரி மாதத்திலிருந்து தான் சம்பள உயர்வு வழங்கப்படும். இதுக்கு வர்த்தமானி எதுவுமே வெளியிடப்படலை. சுற்றறிக்கை ஏதாவது வெளியிடப்பட்டிருக்கு தான் வர்த்தமானியோ சுற்றறிக்கை? நிச்சயம் இது அரசாங்கம், நாங்கள் பாராளுமன்றத்தில் இது வரவு செலவுப்பட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு ஆவணம். நிச்சயமாக இது வழங்கப்படும். இப்போ இதில் வந்து கம்பெனிகள் வந்து அந்த 200 ரூபாவை கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? நிச்சயம் ஒத்துக்கிட்டாங்க. இல்லை, ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டது. இப்போ இந்த நடைமுறை இருக்கக்கூடிய காலங்களில் தருவாங்க. இப்போ இந்த அனர்த்த கால பகுதிகளுக்கு கூட இந்த ட்ரஸ்ட் ஊடாக மக்களுக்கு எந்த விடயங்களும் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கவில்லை. அதாவது பெருந்தோட்ட மனிதவள நிதியம் என்று சொல்லுவோம். இந்த ட்ரஸ்ட் எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அது வந்து மலையக மக்களுடைய அபிவிருத்தி சார்ந்த விடயங்களை தொடர்புபட்டது. இப்போ வரக்கூடிய காலங்களில் அது பின்தங்கி ஒதுங்கியே போச்சு. வைத்தியசாலை நடவடிக்கைகள், சுகாதார வசதிகள் வழங்கப்படுறதில்லை. வசிக்கக்கூடிய வீடுகளுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் கொடுக்கப்படுறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தகர மாற்றுறது மட்டும்தான் இந்த ட்ரஸ்ட்டோட வேலைன்னு இருந்துச்சு. இப்போ அதுவும் இல்லை, வெல்ஃபேர் இல்லை. என்ன இந்த ட்ரஸ்ட் இன்னும் அது பேரளவில் மட்டும்தான் இருக்கா, இல்லை கடந்த கால ஆட்சியாளர்கள் தொழிற்சங்கவாதிகளை போல நீங்களும் கடந்தே போயிட போறீங்களா? ட்ரஸ்ட் நிறுவனம் என்பது உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்திலே மலையகத்திலே செய்யப்படுகின்ற அபிவிருத்திகளை அந்த நிறுவனத்தினூடாகத்தான் செய்து வந்தார்கள். உண்மையில் எங்களுக்கு அந்த தேவை இனியும் தேவைப்படாது. சில விடயங்கள் செய்தாலும் எங்களுக்கென்று ஒரு நிறுவனம் அந்த நிவிடா இருக்கிறது. நீங்கள் கூறி முதல் கேள்வி கேட்டீர்களே, அந்த நிறுவனம் தான் எங்களுக்கு அரச கட்டமைப்புக்கு இருக்கின்ற ஒரு நிறுவனம். நாங்கள் இனி அந்த நிறுவனத்திலே செய்யக்கூடிய வேலைகளைத்தான் இந்த ட்ரஸ்ட் ஊடாக செய்து வந்தார்கள். இது ஒரு தனியார், இது ஒரு அரச சார்பற்ற நிறுவனம் போல தான் இயங்கி வந்தது. எனவே எங்கள் இந்த அரச சட்டத்திட்டங்கள் உட்பட்டு இருக்கின்ற நிறுவனம் தான் நிவிடா. இனி வரும் காலங்களில் எங்களுடைய இந்த அபிவிருத்தி பணிகள் எல்லாமே இந்த நிவிடானூடாகத்தான் செய்யப்படும். அப்போ அந்த ட்ரஸ்ட் இனி தேவையில்லைங்கிறீங்க. ஓகே, ட்ரஸ்ட் தேவையில்லைங்கும் போது அது இல்லாமக்க போறீங்களா? இல்லாமல் இல்லை, இந்த சட்டம் வரும்போது இல்லாமக்கப்பட்டு இல்லாமல் செய்வதல்ல நான் கூறுகிறேன். இப்போ இது வந்து இந்த அபிவிருத்தி அதிகார சபை வந்து அரசாங்கத்தினூடாக மக்களுக்கு சேவை வழங்குறது. நிறுவனங்கள், அதாவது மலையக பெருந்தோட்ட பகுதிகளை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கம்பெனிகள் அந்த தொழிலாளர்களுக்கு சேவைகளை வழங்குறதுக்காகத்தானே அந்த நிதியம் இருந்தது, ட்ரஸ்ட் இருந்தது. அப்போ அந்த ட்ரஸ்ட் வந்து இல்லை, அந்த ட்ரஸ்ட் இருந்தாலும் அதற்கு யாரோட நிதி? அரசாங்கத்தின் நிதி. ஏன் ஒரு அரசாங்கத்தின் நிதியை இன்னொரு நிறுவனத்துக்கு கொடுத்து அந்த நிறுவனத்தோட பல்வேறுபட்ட அவங்களோட செலவுகள் அவங்களோட எல்லாம் போட்டு அந்த வெட்டு குத்தோடு மக்களுக்கு போய் சேர்றதை விட நல்லமில்லையா நாங்கள் ஒதுக்கின்ற அந்த நிதி நேரடியாக எங்கள் அரசு நிறுவனத்தினூடாக அந்த மக்களுக்கு சென்றடைவது? அப்படின்னா இந்த புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபையினுடைய சேவைகள் மக்களுக்கு கட்டாயமானது அப்படிங்கிறது நிச்சயம். அப்போ எதிர்வரும் காலங்களில் இந்த அபிவிருத்தி வேலை திட்டங்கள் அந்த அதிகார சபை தொடர்படும். நிச்சயமாக நாங்கள் இன்னொரு, அதாவது எங்களுடைய அபிவிருத்தியை எங்களுடைய அரசு நிறுவனம் ஒன்று இருக்கின்ற போது அதைத்தான் நாங்கள் பலப்படுத்த வேண்டும். இப்போ இதில் நிறைய விடயங்கள் எங்களுடைய கைவசம் இருக்கிறது, நிறைய விடயங்கள் பிரதி அமைச்சரோடு கேட்பதற்கு. ஆனால் நேரம் போதவில்லை என்பதன் காரணமாக சில விடயங்கள் மேலோட்டமாக பேச வேண்டியதாக இருக்கிறது. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் பிரதி அமைச்சரை அழைத்து அந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம். இதில் இன்னும் ஒரு விடயம் மற்றும் நான் பெருந்தோட்ட தொழிலாளர்களை மையப்படுத்தியதாக மட்டும் முடித்துவிட முடியாது மலையக விடயங்களை. அதிலே மலையக இளைஞர்கள் அதிகமாக வெளியிலே தொழில் செய்கிறார்கள், பல இடங்களிலே தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு விடயம் இல்லை, அவர்களுக்கான இபிஎஃப் பிடிஎஃப் முறையாக சென்று சேர்வது இல்லை. சில நிறுவனங்கள் வழங்கினாலும் இந்த கடைகள் அங்கங்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அவ்வாறான ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் அவர்கள் தங்குகின்ற இடம், கொழும்பிலே தங்குகின்ற பொழுது 4 பேர் 5 பேர் ஒரு அறையிலே தங்குகிறார்கள். அது சுத்தமில்லாத ஒரு அறையாக இருக்கிறது. அதனை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கான நேரமும் இந்த இளைஞர்களுக்கு இல்லை. காரணம், காலையிலே வேலைக்கு சென்று மாலை வேளையிலே வருகை தந்து திரும்பவும் அந்த தங்கி செல்கின்ற இடங்கள். இவ்வாறான விடயங்கள் மாற்றியமைக்கப்பட வேண்டும் அல்லவா? நிச்சயமாக. ஆனால் எந்த ஒரு காலத்திலும் இந்த இளைஞர்கள் வாக்களிப்பதற்கு பின்தங்கியதும் இல்லை, மறுப்பு தெரிவித்ததும் இல்லை. எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் கொழும்பிலிருந்து கிராமங்களுக்கு சென்று தோட்டங்களுக்கு சென்று வாக்களிக்கிறார்கள், அரசியல் செயற்பாடுகளை தொடர்புபடுகிறார்கள். ஆனால் அவர்கள் குறித்ததான ஒரு அரசியல் இதுவரையில் உருவாக்கப்படவில்லை. வெறுமனை கொழும்பில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்று அந்த உறுதியான தன்மையில் காட்டிக்கொண்டாலும் அவர்களுக்கான உரிமை தொடர்பிலே பேசப்படுவதில்லை. நிலேஷ், அதாவது உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டிலே ஆரம்பத்திலே இந்த பெருந்தோட்ட பயிற்சிக்கு எவ்வாறு எங்களது மக்களுடைய பங்களிப்பு, இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு எங்களுடைய மக்கள் முதுகெலும்பாய் இருந்தார்கள். இன்றும் கூட இந்த இளைஞனுடைய, இன்று உங்களுக்கு தெரியும் கொழும்பு பகுதி, இந்த கொழும்பில் இருக்கின்ற வியாபாரத்திலே முக்கியமான ஸ்தலங்கள் இருக்கிறது. இன்று இந்த கொழும்பிலே
இன்று ஏற்றுமதி அல்லது இறக்குமதி எல்லா வியாபாரத்திலும் இருக்கின்ற இந்த வியாபாரத்திலே முதுகெலும்பாக இருப்பவர்கள் இன்றைய மலையக இளைஞர்கள். இன்று அவர்கள் என்னுடைய தம்பி தங்கைகள் தான் இன்று இந்த கொழும்பு பகுதியிலே எல்லா வியாபாரத்திலும் எல்லா இடங்களிலுமே அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே அவர்களுடைய பாதுகாப்பு, நீங்கள் கூறியது போல இன்று மலையத்தில் இருக்கின்ற அதிகமான இளைஞர் யுவதிகள் இன்று கொழும்பு பகுதிகளுக்கு வந்து வேலை செய்கின்ற பொழுது அவருடைய சுகாதாரம், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய வருமானம், அவர்கள் தொழில் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இன்று கொழும்பிலே நாங்கள் பல்வேறுபட்ட வியாபாரிகளுடன் நாங்கள் பேசி வருகிறோம். இன்று கொழும்பில் இருக்கின்ற எங்களுடைய பல்வேறுபட்ட அமைப்புகளுடன் நாங்கள் பேசி வருகிறோம். எதிர்காலத்தில் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த EPF சரியான முறையிலே வழங்கப்பட வேண்டும். அவர்களுடைய சுகாதாரத்துக்கு ஒரு சரியான ஒரு நிர்ணய சம்பளங்கிறத தாண்டி ஒரு அடிப்படை சம்பளம் இருக்கணும் அவங்களுக்கு. நிச்சயம். ஆனால் அந்த கடை முதலாளி சொல்ற சம்பளம் தான் அவங்களுக்கு வழங்கப்படுற சம்பளம். ஆனால் அப்படி இல்லை. இந்த ஊழியர்களுக்கு இப்படி ஒரு சம்பளம், ஒரு அடிப்படை சம்பளம் இவ்வளவு தூரம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனை முன்வைக்கப்படலை. அது முன்வைக்கப்படலாம். நான் உண்மையிலே இந்த இடத்துல நான் கூறிக்கொள்ள விரும்புவது எங்களுடைய கொழும்பில் இருக்கின்ற வர்த்தகர்களுக்கு கடந்த காலங்களிலே அவர்கள் வர்த்தகம் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு பல்வேறுபட்ட தடைகள் இருந்தது. அரசியல்வாதிகளுக்கு கப்பம் கொடுக்க வேண்டும், அங்கிருக்கிற உள்ளூர் இருக்கின்ற தாதாக்களுக்கு கப்பம் கொடுக்க வேண்டும், அதே போல பல கமிஷன்களை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டும். உங்களால முடிஞ்சா இந்த ஆட்களை கொண்டு வர மாஃபியா சம்பந்தமாகவும் கொஞ்சம் கவனம் செலுத்து. நிச்சயமாக இன்று அந்த மாஃபியாக்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு இன்று நேர்மையான முறையிலே நீங்கள் வியாபாரத்தை செய்துகின்ற தயவு செய்து நீங்கள் உங்கள் தடையில்லாகின்ற பொழுது உங்களுக்கு தொழில் புரிகின்ற அந்த இளைஞர் யுவதிகளுக்கு நீங்கள் சரியான அவர்களுக்கு உரித்தான சம்பளத்தை நீங்கள் வழங்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக அவர்களும் சந்தோஷமாக இன்னும் உங்களுக்காக அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை தருவார்கள். நீங்கள் இன்னும் வியாபாரத்தை நீங்கள் முன்னோக்கி கொண்டு செல்லலாம். எனவே அவர்களுக்குரிய அந்த உரிமை, அவர்களுடைய சம்பளத்தை நீங்கள் வழங்கப்படுகின்ற பொழுது இன்னும் அவர்கள் உங்களுடைய வியாபாரத்தை பெருப்பிப்பதற்கு அவர்கள் நிச்சயமாக உதவி செய்வார்கள். எனவே எங்களுடைய அரசாங்கமும் நிச்சயமாக எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த சமூகத்தில் வந்தவன் நான். எனவே என்னுடைய தங்கை தம்பிகள் இன்னும் எத்தனை அண்ணன் அக்காக்கள் எத்தனையோ பேர் கொழும்பிலே இன்னும் பல்வேறுபட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் இருக்கிறார்கள். அவருடைய பிரச்சனைகள் நாங்கள் பேசி வருகிறோம். அதே போல் இந்த கொழும்பில் இருக்கிறவர்கள் அதிகமான மலையகத்தில் வந்தவர்கள் வாடகை வீடுகளே தான் இருக்கிறார்கள். ஒரு சிலர் சொந்த வீடுகளை எடுத்திருந்தாலும் கூட அதிகமான பேர் வாடகை வீடுகளில் இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு எதிர்காலத்திலே இந்த நகர்ப்புறங்களிலே கொழும்பு புறத்திலே வீட்டு திட்டங்களை கொண்டு வருகின்ற பொழுது எவ்வாறு அவர்கள் உள்வாங்கப்பட வேண்டும் அந்த திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். அதே போல பல்வேறுபட்ட தொழிலில் ஈடுபடுகின்ற எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கும் அந்த திட்டங்களுக்கு நாங்கள் உள்வாங்குவதற்காக நிச்சயமாக எங்களுடைய ஜனாதிபதியுடன் பேசி எதிர்காலத்திலே அவர்களுக்கு அந்த திட்டத்திலே உள்வாங்கி அவர்களும் இந்த நாட்டிலே ஒரு நல்ல பிரஜையாக அவர்களும் இந்த நாட்டிலே ஒரு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்னால் என்னென்ன செய்ய முடியுமோ நிச்சயமாக அதை எங்களுடைய அரசாங்கம் செய்யும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் மாத்திரமல்ல, மலையகத்தில் இருக்கக்கூடிய தொழில் முயற்சியாளர்கள் பரவலாக இருக்கிறார்கள். அவர்களை இந்த வெளிநாடுகளுக்கு வேலைக்கு அனுப்புகின்ற பொழுது நாங்கள் ஒரு விடயத்தை முன்னெடுக்கிறோம். பதிவு செய்யப்பட்டதற்கு பிற்பாடு நிறுவனங்களுக்கு ஊழியர்களை வழங்குவது, அது போன்றதாக நாட்டுக்குள்ளேயும் அவ்வாறான ஒரு திட்டம் வேண்டும். நிறுவனங்களுக்கு தொழிலாளர்களை வழங்குகின்ற பொழுது அல்லது அங்கு செய்யக்கூடிய ஊழியர்களை வழங்குகின்ற பொழுது பதிவு செய்யப்பட்ட ஒரு முறைமை இருந்தால் இந்த சம்பள பிரச்சனை, பாதுகாப்பு, இந்த விடயங்களில் சிக்கல் வராது. இந்த யோசனையை உள்நாட்டுக்குள்ளும் நடைமுறைப்படுத்தினால் மலையக இளைஞர்கள் மாத்திரமல்ல, நாட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமங்களிலிருந்தும் வரக்கூடிய இளைஞர் யுவதிகள் தாங்கள் தொழில் செய்கின்ற பொழுது அதற்கு தேவையான சம்பளம், பாதுகாப்பு, தொழில் பாதுகாப்பு அனைத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இவ்வாறான ஒரு யோசனை உங்களிடம் வந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் இன்றைய நாளில் எங்களோடு இணைந்திருந்தார். நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு நன்றி தினேஷ் அவர்களே. இதேபோன்று இலக்க நிகழ்ச்சி அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும். மற்றொரு நாளில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.